பட் அதே இதுல காங்கிரஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அவங்க தெளிவா அவங்க பட்டுப்படாம தானே இருந்தாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியிலேயே கூட ஒரு துரோகமா தான் பார்த்தோம் நம்ம காங்கிரஸுடைய நடவடிக்கை. குறிப்பா தலைவர் ராகுல் காந்தி நடந்துகிட்ட முறைகள்லாம் சரியா இல்லையே. கூட்டணி ஷீட் ஷேரிங் விஷயத்திலேயே நீங்க பிரச்சனையாகி கார்கேட்ட பேசி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவான மாதிரி தெரியுது. ராகுல் காந்தி வந்தவர் பிரச்சாரமே பண்ணிக்கலையே சரியாவே. திமுகவுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஸ்டாலினை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. தோல்விக்கு மிக முக்கிய காரணம் காங்கிரசுடைய அந்த ஒரு ஜெல்லாகாத தன்மை. அவங்க திட்டமிட்டு தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தலைவர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை திமுக அந்த விதத்தில் கொஞ்சம் அலட்சியமா இருந்தது. போனா போதுன்னு சில விஷயங்களை ஜெயலலிதா பாணியில தூக்கி போட்டாதான் அரசியல் சரியா இருக்கும். நான் அப்படிதான் பாக்குறேன். தூக்கி போட்டோம்னா தேவையில்லை, தோல்வியா இருந்தாலும் கெத்தா தோத்துட்டு போயிருவான் அப்படின்னு நினைச்சிருக்கணும். இவங்களுக்கு எத்தனை 28 தொகுதி கொடுத்ததுல என்ன ஆச்சு? இப்ப உங்களுக்கு ஜெயிக்க வச்சு கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சு இப்ப எங்க போச்சு? உங்களுக்கு என்ன பலன் அதுல சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் இனிமேல வருங்காலங்கள்ல திமுக மாத்திக்கணும் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இறுதியான ஒரே கேள்வி சார், இப்போ டிலே பண்றதன் மூலியமா என்ன செய்தி சொல்ல வருது ஐயுஎம்பர் மற்றும் விசிகா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பொதுவெளியில் என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, நீங்க உங்க பார்கெனிங் பவரை கூட்டுறதுக்கு நீங்க பார்கெயின் பண்ணிட்டு இருக்கீங்க தாவேகா கூட. ஏன்னா இப்போ விசிகாவுடைய நிர்வாகிகளுடைய கருத்துக்களும் சரி, திருமாவளவன் அவர்களின் கருத்துக்களும் சரி, இந்த ஒரு வாரத்துல நீங்க எடுத்துக்கிட்டாலே அவ்வளவு முன்னுக்கு பின் பேசியிருக்காங்க. நிர்வாகிகளுமே போடக்கூடிய பதிவுகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நேற்று RSS பிள்ளையாக இருந்தவர் அம்பேத்கரனுடைய பிள்ளையாக மாறுவதில் என்ன தவறு அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படி இப்ப பார்கெயின் பண்ணிட்டு இருக்காங்களா, பார்கெனை கூட்டிட்டு இருக்காங்களா தங்களோட பார்கெனை? என்னை பொறுத்தவரைக்கும் இல்ல அவ்வளவு ஒரு ஏமாளியா இருக்கிற மாதிரி விஜயை நான் பார்க்கல. அவங்களுக்கு இதுதான் ஒரு பதவி, அவங்களுக்கு இதுதான் போர்ட்போலியோன்னு சொல்லியாச்சு. இதுல என்ன பார்கெயின் பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரை இதுல திருமாவளவன் ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாதான் நான் பார்க்குறேன். ஆட்சியில் பங்குங்கிற விஷயத்துல நீ அவருக்கு என்னங்க கொடுக்க போறாங்க? ஆதி திராவிட நலத்துறைன்னு சொல்றாங்க, அது சரியா இருக்குமா? அவருக்கு பொதுப்பணித்துறை கொடுத்துருவாங்களா? நெடுஞ்சாலைத்துறை கொடுத்துருவாங்களா? அவருக்கு வருவாய்த்துறை அவர் கொடுத்துட போறாங்களா?